தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வர தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது முக்கியமானதொன்றாகும். மனிதன் மகிழ்ச்சியை பெற பல காரியங்களை செய்கின்றான். ஆனால் மனிதனுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தருவது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மேல் இருக்கும்போது சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் எப்பொழுது மகிழ்வோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் போது நாம் மகிழ்ந்திருப்போம். சங்கீதம் 126:3 அதைத்தான் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. இரண்டாவதாக, நல்லவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறான். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமா வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்வது மிக கடினம். நாம் ஒருவேளை நல்லவர்களாக வாழ முயற்சி செய்தாலும் மற்றவர்கள் நம்மை கெடுக்க பார்க்கிறார்கள், ஏளனம் செய்வார்கள், கேலி செய்வார்கள். ஆனால் நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறார். அடுத்தபடியாக, உண்மையாயிரு. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தினுடைய அதிகாரியாப்பேன். மற்ற 25ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களை பார்க்கும்போது, 1 தாலந்து 5 தாலந்து கொடுத்தவன் அங்கே பார்க்கும்போது அங்கே தாளந்தை மல்டிப்ளை பண்றான். ஒரு பிரியமானவர்களே, ஆகவே தாளந்தை நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் உதைத்து வைக்க கூடாது, அதை பெருக பண்ணணும். பிரியமானவர்களே, 4ஆவதாக, ஆண்டவருக்கு கொடு மகிழ்ச்சியை தருவார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2:3, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கொடுக்கும் பொழுது, காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியை தருகிறார். அடுத்தபடியாக, 4ஆவதாக, இயேசுவை பற்றி பிறருக்கு சொல், மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41-42 வசனங்களை பார்க்கும்போது, அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5ஆவதாக, ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள், சந்தோஷ மகிழ்ச்சி வரும். ஏசா யாக்கோபை மன்னித்தான், இருவரும் தழுவி கொண்டார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக, ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்க வேண்டும், அப்பொழுது மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும்போது, நீங்களும் எங்களுடைய ஐக்கியமாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 28:7, கர்த்தர் என் பலனும் என் கேடமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி உறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தரை பாடி துதிக்கும் போது மகிழ்ச்சி வருகிறது. சங்கீதம் 27:6, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிறேன், சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
ஆழப்புக்கு 3ஆம் அதிகாரம் 17-18 அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிய மரம் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கணும். என்னதான் வந்தா என்ன, நம்முடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 8வதாக கர்த்தருடைய கட்டளையின்படி சந்தோஷம் வரும். சங்கீதம் 19:8 கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தையும் சந்தோஷிக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குமா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.